நம்மளுடைய முதல் பேச்சாளராக அன்பு ஐயா தனக்கொடி ஐயா அவர்கள் பேச இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ செந்தூரான் தலைவரும் நிறுவனமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிரகாஷ் ஐயா அவருக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இஜோதிட கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் சிற்றுரையை துவங்குகிறேன். முதலில் என் தாய் தந்தையரை வணங்கிக் கொண்டு முதலில் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995 வருடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசி அம்சம் 2 மட்டும்தான். அதை வச்சே நிறையா பேர்த்திட்ட சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு பின்னாடி ஒரு 2020 ஒரு பையன் ஜாதகம் பார்த்து சொன்னதில் அந்த பையனுடைய அப்பா இறக்க மாட்டார்னு சொன்னதுக்கு பின்னாடி அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த பையன் அவனுடைய அப்பா இறக்கலை, இது வரைக்கும் இறக்கலை, 2026 வரைக்கும் இறக்கலை. அதனால தான் அந்த ஜோதிடத்தில் மிகவும் நிறையா கற்றுக்கணுங்கிற ஆசை வந்து அஷ்டவர்க்கம் திரேகானம் எல்லாமே கற்றுக்கிறதுக்கு இதாச்சு. இந்த ஜோதிடங்கிறது வீண் போகலை. இந்த பரணி பாரதியார் மீட்டிங்கில் 2025 6வது மாதம் பேசினேன். அந்த பேசுனதை பார்த்து என்னென்னா, ஒருத்தருடைய ஆயுளை கிரணித்து ஒரு இதாக இருந்ததுன்னா அது கோடிட்டு காட்டுங்க, ஒருத்தர் இறந்துருவாருன்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அவர்கிட்ட பேசினேன். அந்த வீடியோ நிறையா பரவலாகி ஒரு 75,000 பேருக்கு மேலே பார்த்தேன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு இப்போ வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் ஜாதகம் என்கிட்ட பார்த்தாரு. அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன் பாருங்க. 27/6/1965, டைம் 2:10 தஞ்சாவூர். அவருடைய நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம், ரிஷபராசி, மேச லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்லேயே சந்திரன், ராகு, குரு, 3ல் சூரியன், புதன், 4ல் சுக்கரன், 5ல் 1ல், 6ல் செவ்வாய், 7ல் 1ல், 8ல் கேது, 9ல் 1ல், 10ல் 1ல், 11ல் சனி பகவான், 12ல் மாந்தி. இதுதான் அவருடைய ஜாதகத்தினுடைய ராசி கட்டம். இவருக்கு நீங்கள் திருச்சியிலேருந்து ஒருத்தருக்கு பார்த்து ஆயுள் பலத்தை பார்த்து சொன்னீங்களே, அது மாதிரி இவருக்கு கொஞ்சம் ஆயுள் பலத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ தான் திசாபுத்தி எடுத்தேன். திசாபுத்தி எடுக்கும்போது முதல்ல அவருக்கு இதை சொன்னேன், ஜாதகத்தையே சொன்னேன். 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 11ல் போய் உட்காந்து ஆட்சி பலம் பெறார். 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்குமுடைய தலைமகனை புத்தற்கரிய கவிமாலும் புகுந்து காணும் தனவானாம். நீங்கள் பெரிய தனவானம் அவர் பிழைப்பாருங்க. இவருக்கு அரசு வேலை கிடைச்சதான்னு கேட்டேன். ஆமாங்கய்யா கிடைச்சது. அரசு இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரா? இருக்காருங்க, நல்லா இருக்கார். இவருக்கு குரு தசை இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க. சனி திசை ஆரம்பித்த காலத்துலேருந்தே இவருக்கு பிரச்சனை. சனி திசை கேது புத்தியிலேயே இவருக்கு கேது வந்து லக்னத்துக்கு மேச லக்னத்துக்கு 8ஆம் வீட்லேயே கேது உட்காந்துருக்காரு. அந்த கேது தான் மர்மஸ்தானம், மர்ம உறுப்பு. அடிவேறு பிரச்சனை, மர்மஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதை செய்யாத விட்டுட்டிங்கன்னா சுக்கிரன் திசை வரும்போது கொஞ்சம் டேஞ்சருங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் அவர் விட்டுட்டாங்க. சனி திசையில் கேது புத்தி முடிஞ்சு சுக்கிரன் புத்தி வருது. சுக்கிரன் எங்கே இருக்கார்? லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் இருக்கார். சனி திசை லக்னத்துக்கு 10-11 கூடிய சனி திசை, மேச லக்னத்துக்கு பாதகாதிபதி தான் சனி. அந்த சனி திசை நடக்கும்போது பாதகாதிபதி சனி, அதே மாரகாதிபதி சுக்கிரன். சர லக்னத்துக்கு 2-7 கூடியவர் தானே மாரகாதிபதி. அந்த மாரகாதிபதியுடைய புத்தி நடக்குது, பாதகாதிபதியுடைய திசை நடக்குது. இவருக்கு எப்படி இருக்குன்னா நம்ம என்னன்னு சொல்கிறது? திசை வந்து பாதகாதிபதி திசை, புத்தி மாரகாதிபதி. நான் உண்மையை கடைசி வரைக்கும் உண்மையை சொல்ல. நீங்கள் 8ல் கேது புத்தி நடக்கும்போது நீங்கள் இவருக்கு ஆப்ரேஷன் அது இது பண்ணியிருந்தீங்கன்னா வாய் தவறி வந்துருச்சு. தண்டம் கட்டியிருந்தீங்கன்னா கண்டத்துலேருந்து தப்பிச்சிருக்கலாம். அப்போ நீங்கள் தண்டம் கட்டாத விட்டுட்டீங்க, இப்போ கண்டம் வந்துருச்சு. அப்போ வாய் தவறி சொல்லிட்டேன். ரொம்ப ஏன்னா சனி பகவான் வந்து இப்போ மீனத்திலேருந்து 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குறாரா, கொஞ்சம் கொஞ்சம் அவர் கிரிட்டிக்கலாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி செய்யுங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கு பின்னாடி ஒரு 15 நாள் கழித்து கூப்பிட்டாரு. ஐயா என்ன செஞ்சும் காப்பாற்ற முடியலையா? ஆமாங்கய்யா, அது கிரிட்டிக்கலாக இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும், அது வெளிப்படையாக உடச்சி சொல்ல கூடாது
அவருடைய திசா புத்தியே சரியில்லை. திசை 11 இருக்குது, பாதகாதிபதி திசை. திசாநாதனுக்கு புத்திநாதன் 6 இருக்குது, புத்திநாதனுக்கு திசாநாதன் 8, 6 8 இருக்கும்போது எப்படிங்க அவருக்கு உறுதியாக பழைப்பாருன்னு நான் சொல்லிட்டோம். அது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு அதான் உங்களுக்கு சூட்சகமாக சொன்னேன் அப்படின்னு. என்கிட்ட வர்ற ஜாதகம் பூரா ஆயிலை பற்றி கேட்குறது தான் வருது. முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்தது திருச்சி பார்த்தது 1939. அதை பார்த்து ஐயா நீங்கள் உங்களுக்கு 9 வருஷம் இருப்பீங்க, 95 உங்களுக்கு சாவுன்னு சொல்லிட்டேன். இதை சொன்னதை பார்த்து இந்த வீடியோ பார்த்து ஒருத்தர் சேலத்தில் இருந்தவர் 1944, 39, 44, 47 அதுக்கு பின்னாடி ஒரு ஜாதகம் வந்தது பாருங்கள், 1929. எங்கள் அப்பாவுக்கு உடல்நல ஆயுள் பலம் எப்படி இருக்கும் கேட்குறாங்க. அவருக்கு இந்த பொண்ணு கேட்குது, 96 வருஷம் எங்கள் அப்பாவுக்குன்னாரு. உங்கள் அப்பாவுக்கு 96 96 முடிஞ்சு 97 நடக்குது, இப்போ திசாபுத்தி நல்லா இருக்குன்னு 2.5 வருஷம் நல்லா இருப்பாருன்ட்டேன். என்கிட்ட வந்து கேட்குறது பூரா ஆயுள் பலத்துக்கு தான் கேட்குது. எனக்கு ஒரே கேள்வி அதுக்கு மட்டும் கேட்குறாங்க. ஆயுள் நான் 2.5 வருஷம் நல்லா இருப்பாருன்ட்டேன். இந்த யோகங்களில் இதுதான் நான் பார்த்து சொன்னது. இதை பற்றியே நிறைய ஜாதகம் என்கிட்ட வருது, வர்ற வரைக்கும் நானும் பார்த்து சொல்லிகிட்டே இருக்கேன், எந்த ஒரு குறையும் இல்லை. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தேன்னா கிரிட்டிக்கலாக இருக்குன்னு டாக்டர் கொஞ்சம் வைத்தியம் பாருங்கன்றுவேன். கோயில் வைத்தியம் தான் சொல்லுவேன், எதுவும் இது பண்ண மாட்டேன். அப்பயும் போய் அவர் ஒரு 8 விளக்க போடு, சனி பகவான் பார்த்து காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நான் இதுதான் இது. இந்த யோகங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள். எத்தனையோ யோகங்கள் இருக்குது, இருந்தாலும் இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கிறது 5 யோகம் இருக்குது. சூரியன் சந்திரனை விட்டுருங்கோ, ராகு கேதை விட்டுருங்கோ, நடுவில் இருக்கிறது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த 5 பேர்த்துக்கு 5 யோகம் இருக்குது. செவ்வாய்க்கு ருஷக யோகம், புதனுக்கு பத்திர யோகம், குருவுக்கு அம்ச யோகம், சுக்கிரனுக்கு மாளவியா யோகம், சனி பகவானுக்கு சச யோகம். நம்ம ஜாதகம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பாருங்கள், அந்த வரக்கூடிய ஜாதகக்காரரையும் எடுத்து பாருங்கள், இந்த யோகங்கள் இருக்குதா. முற்பகுதியில் நீ கஷ்டமாக பட்டீங்கன்னா கூட பிற்பகுதியில் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லலாம். லக்னத்துக்கு 4ஆம் இடத்துலையோ சந்திரனுக்கு 4ஆம் இடத்துலையோ கேந்திரத்துங்களில் சந்திரன் லக்னத்துக்கு கேந்திரத்துலையோ சந்திரனுக்கு கேந்திரத்துலையோ இந்த 5 பேர் இருந்தாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படைப்பார்கள்னு சொல்லலாம். ஒரு லக்னம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ஜாதக ராசி கட்ட சொல்கிறேன். கும்ப லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் 1, 3ல் குரு, 4ல் 1, 5ல் கேது, 6ல் சனி பகவான், 7ல் 1, 8ல் 1, 9ல் சந்திரன், சுவாதி நட்சத்திரம், துளாராசி, 9ல் சந்திரன், 10ல் 1, 11ல் சுக்கிரன், ராகு, 12ல் சூரியன், செவ்வாய், புதன். இதுதான் ஒருத்தருடைய ஜாதகம். லக்னத்துக்கு 4ஆம் வீட்லேயும் 1 இல்லை, 7லேயும் 1 இல்லை, 10லேயும் 1 இல்லை. லக்னத்துக்கு கேந்திரத்துங்களே 1 இல்லை, சந்திரனுக்கு கேந்திரத்தில் வேணால் இருக்குது. இவர் வந்து சரித்திரம் படைப்பார்னு சொல்ல முடியுங்களா? இவர் சரித்திரம் படைப்பாருங்களா ஐயா சொல்லுங்க. லக்னத்துக்கு எந்த கேந்திரத்துலேயும் எதுவும் இல்லை, சரித்திரம் படைப்பாரா? படிக்க மாட்டாரா? படிச்சிருக்காரே, மிகப்பெரிய படைப்பு படிச்சிருக்காரே. சரி, லக்னத்துக்கு கேந்திரத்தில் கிரகம் இல்லை, சந்திரனுக்கு கேந்திரத்தில் பாருங்க. சந்திரனுக்கு 7ல் சுக்கிரன், குரு இருக்காரா? அது அம்ச யோகமா? அதே சந்திரனுக்கு 10ல் சனி பகவான் இருக்கிறது சச யோகமா? சந்திரனுக்கு 4ஆம் வீட்டில் மகரத்தில் செவ்வாய், புதன் இருக்கார். செவ்வாய் ருஷக யோகம், புதன் பத்திர யோகம். 4 யோகம் வந்துருச்சா? இவர் ஏன் சரித்திரம் படைக்க மாட்டார்? நம்ம லக்னத்தை வச்சே பார்த்துக்கிட்டு மட்டும் வரக்கூடாது, சந்திரனுக்கு கேந்திரத்தில் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். இவர் சரித்திரம் படைப்பாரா படைக்க மாட்டாரா சொல்லுங்க? படைப்பாரா? இவர் யாருடைய ஜாதகம்னு சொல்ல முடியுமா? நானே சொல்லணுமா? நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுடைய அறிவுக்கு விடுறேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கள், இது ஜாதகம் யாருடையது? சூப்பர், கைதட்டுங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவருடைய ஜாதகம். லக்னத்தை வச்சே நம்ம பார்க்கக்கூடாது, சந்திரன் பார்க்கலாம் இல்லைங்களா? லக்னத்துக்கு 4 வீட்லேயும் கிரகமே இல்லை, அவர் இது பண்ண முடியல. ஆரம்ப காலம்லாம் பயங்கர கஷ்டம். ஆனால் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கும்போது சரித்திரம் படைத்தாரா இல்லையா? இன்றைக்கும் சென்னையில் போனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேரே அவருடைய பேர் தான், சென்னை சென்ட்ரலுக்கு. புரியுங்களா? அது மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கூடியவங்க. அதுவும் பாருங்கள், லக்னமும் ஆண் ராசி,
ராசியும் ஆண் ராசியாக இருந்தால் இவர்கள் சரித்திரம் படைப்பார்கள்னு எழுதியே கொடுக்கலாம். இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள், மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் குடும்ப ஸ்தானத்திலே சனி பகவான், உங்களுக்கு சொல்லும்போதே தெரியும் யார் இருந்துன்னு. 3ஆம் வீட்டில் செவ்வாய் சந்திரன், மக நட்சத்திரம் சிம்ம ராசி, தெரியுமா ஆச்சுங்களா? 4ல் ஒன்றும் இல்லை, 5ல் கேது, 6ல் ஒன்றும் இல்லை, 7ல் குரு பகவான், 8ல் ஒன்றும் இல்லை, 9ல் சூரியன் புதன், 10ல் சுக்கிரன், 11ல் ராகு. இது யாருடைய ஜாதகங்க? அதே தான். இந்த புலிப்பாணி பாடல் பாருங்கள் அந்த அம்மாவுக்கு எப்படி பொருந்து வருதுன்னு. லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்காரா? சுக்கிரன் 10ல் வாழ சூரியன் சுவித்து நிற்க தக்கதோர் மந்த நோக்க தரணியில் உதித்தோரெல்லாம் மிக்கதோர் புகழினோடு மேல்நிலை பதவி பெற்று சிக்கலே இன்றி செய்தொழில் புரிவார அரசினாலேங்கிறார். அரசாங்கத்தில் வேலையில் இருப்பானா சுக்கிரன் 10ல் இருந்தனா? அது உச்சம் இல்லை. ஆனால் அந்த அம்மா அரசாங்கத்தில் வேலையில் அரசாங்கத்தையே எடுத்து நடத்தினாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நமக்கே தெரியுமில்ல. அந்த 10ஆம் வீட்டுக்கு அதிபதி லக்னத்துக்கு 7ல் வந்து ஆட்சி பலம் பெறாரு. 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விலங்கு உடைய தலைமகனை புத்தர் கரி கைமாலும் புகுந்து காணும் தனவானா, பெரிய தனவானா பிழைப்பான்னு சொல்கிறாங்க. தனவானா இல்லையா? அதே மாதிரி அந்த அசுரகுருங்கிற சுக்கரன் அங்கே 10 கேந்திரம் ஏறாரா? கேந்திரம் வந்து மாளவியா யோகம், குரு அம்ச யோகம், 2 யோகம் வந்துருச்சா பாருங்கள். சந்திரனுக்கு 7ல் புதன், அது 10 யோகம், 3 யோகம் வந்துருச்சா? இவங்கெல்லாம் அரசால் முடிஞ்சா முடியலையா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த புதனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்க்கறது, அது புலிப்பாணி பாடல்லாம் அற்புதமாக அந்த அம்மாவுக்கு இதாகுது. அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்தவாளன் இன்புறு வார்த்தை செயலன் எளிதன மக்கள் பெண்டில் தம்பதி அதில் கூடி சர்க்குண யோகி தென்புட கீர்த்தியோக சீர்புகழோடு வாழ்வான், பேரோடும் புகழோடும் சொத்தோடும் சுகத்தோடு வாழ்வான்னு சொல்கிறான். அந்த பாடல் அப்படியே இதாகுது. கேளப்பா அசுரகுரு கேந்திரம் கோணத்தில் இருந்து கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் ஆளப்பா அசுரகுரு வளனளிப்பார். அப்பனை உப்பருகே மேடை உண்டு வைரங்கள் முத்து மாலை வளமாக சூடியிருக்கும் வளவதை தான் கூறப்பா குடிநாதன் பலமறிந்து கொற்றவனை புலிப்பாணி சாட்டினங்கிறார். இந்த அசுரகுரு கேந்திரம் கோணம் இருந்ததுன்னா மிகப்பெரிய தனவான படைப்பான்னு நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லுங்கள். இன்னும் யோகம் இருக்குது, முற்பகுதியில் கஷ்டம்தான், இப்பயும் கஷ்டம்தான், பிற்காலம் நல்லாயிருக்கும். பிற்காலம் அந்த தசாபுத்தி மாறும்போது இந்த யோகங்கள்லாம் வேலை செய்யும். அந்த யோகத்துக்கு உடைய திசை வரணும் இல்லையா? திசாபுத்தி வராமல் எதுவுமே நடக்காது. திசாபுத்தி வரணும். திசாபுத்தி வரலாமல் நான் ஒன்றும் கோடீஸ்வரன் நகரம் ஏழையாகவே இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன்னா ஏழையாக தான் இருக்க முடியும். அந்த ஏழையாக இருந்தால் தான் பின்னாடி இப்போ வரலாம், பணக்காரனாக முடியும். அதை எடுத்தோடனே நம்ம மண்ணுக்குள்ளே மாங்காய் கொட்டை விதைச்சோடனே மாம்பழம் கிடைக்குன்னா கிடைக்குமா? அந்த திசாபுத்தி ஒருத்தருக்கு வந்தால் தான் அவங்க பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அடைய முடியும். இதுதான் சொல்கிறது. நாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு காரணமும், நாம் இன்றைக்கி 10 பேர் நம்மளை பாராட்டுறதுக்கும் 10 பேர் நமக்கு ஒரு இதாக இருக்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய அப்பா தாத்தாவுடைய அப்பா அவர் தான். நம்ம என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியல. ஐயா நீங்கள் என்ன லக்னையா? துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 9ஆம் வீடு மிதுனமா, அது உங்கள் அப்பா ஸ்தானம். உங்கள் அப்பாவுக்கு 9ஆம் இடம் எதுங்க? கும்பமா? கும்பம் அது உங்கள் தாத்தாவுக்கு 9ஆம் இடம் எதுங்க? துலாவா? உங்கள் தாத்தாவுடைய மகன் தான் நீங்கள், புரியுங்களா? அவருடைய புண்ணியம் பாவ புண்ணியம் அத்தனையும் நீங்கள் சுமந்து வந்து இன்றைக்கி அவருடைய இதை கர்மாவை கழிக்க வந்து நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. நாம் வந்து பிறக்கலை. நான் இப்போ அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அவங்கள கொண்டு வந்து நம்மளை சேர்த்திருக்குது. இன்றைக்கி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் நடந்து இது பண்ணி ஐயா மதுரையிலேருந்து வந்திருக்கார். இவ்வளோ செலவு நீங்கள் வர்றாருன்னா அவர் பேர் புகழ் அந்தஸ்து எந்த லக்னமே வேண்டியதில்லை. ஐயா சொன்னதில்லை, எதுவுமே வேண்டியதில்லை. ஐயா சொன்னதில் ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? இப்போ கேஷுவலாக சூரியன் போய் திருவாதிரை சுவாதி சதயத்தில் உட்கார்ந்தாலும் சரி, அல்லது ஒரு பையன் வந்து இதே 3 நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தால் இவங்க அப்பாவுடைய தாத்தா தான் மறுபிறப்படுத்து வர்றாரு. சூரியன்னா அப்பா, ராகுனா தாத்தா, அப்பாவுடைய தாத்தா. அப்போ லக்கணம் வந்துடுதா? அப்போ இதுதான் கரெக்டாக அவர் எடுக்கிறார் பாருங்க. லக்னம்னா உங்கள் அப்பாவுடைய தாத்தா. அருமையான இது. இப்போ கேஷுவலாக சூரியன் ராகுசாரம் இருந்தால் நம்ம சொல்லிடலாம்
உங்கள் அப்பாவுடைய தாத்தா தான் மறுபரப்படுத்துறீங்க அப்படின்னு. லக்கணமே அதுதான். அதை எவ்வளோ அழகாக சுட்டி காட்டுறாரு. கைதட்டுங்க. நீங்கள் என்ன லக்கணையா? ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்து 9ஆம் இடம் மகரமா? மகரம் தானே? அது அப்பாவா? அந்த ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் கன்னியா? இந்த மகரத்துக்கு 9ஆம் இடம் கன்னியா? அது உங்கள் தாத்தா. தாத்தாவுக்கு 9ஆம் இடம் நீங்கள். வந்துடுச்சா? உங்கள் அப்பாவுடைய தாத்தா தான் நீங்கள். இன்றைக்கி நீங்கள் நம்ம கஷ்டப்படுறானே சொல்லக்கூடாது. தாத்தா, அப்பாவுடைய தாத்தா அவங்க செஞ்ச பாவத்தை நம்ம அனுபவிக்கிறோம். புரியுங்களா? நாம் இன்னைக்கு கஷ்டப்படுறோம். அவர் கொஞ்சம் பாவம் செஞ்சுருக்காரு. அந்த கஷ்டத்தை நமக்கு ஆண்டவன் அனுப்பிச்சுட்ருக்காரு, போய் தெத்தொழி பண்ணிட்டு வாடான்னு. அதை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? அதே நல்லா இருக்கான், நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம், எந்த ஒரு இது நிறையா இது பண்ணினாலும் ஒருத்தன் கொலை பண்ணுவான், கொள்ளையடிப்பான், பொம்பளை கெடுப்பான், எல்லாம் செய்வான். ஆனால் எந்த கேஸ்லையும் மாட்ட மாட்டான். ஏன்? அவன் பூர்வ ஜனத்தை புண்ணியம் அவனை காப்பாற்றிட்டு இருக்குது. ஏடிஎம் பணம் பேங்கில் இருந்தேன்னா ஏடிஎம் கார்டு சொல்லி எடுக்கிறோம்ல, பணம் தீர்ந்து போச்சுன்னா வருமா? அதே மாதிரி தான் உங்கள் புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா செய்யாத குற்றத்துக்கு போய் தண்டனை அனுபவிப்பான். எத்தனையோ குற்றங்கள் செய்வான், ஆனால் எதுலேயும் மாட்ட மாட்டான். ஏன்னா அவனுடைய புண்ணியம் அவனை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த புண்ணிய கணக்கு தீர்ந்து போன பின்னாடி செய்யாத குற்றத்துக்கு போய் தண்டனை அனுப்பான். அதுதான் விதி. நீங்கள் என்ன லக்கணையா? மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு 9ஆம் இடம் விருச்சகமா? அது உங்கள் அப்பாவா? விருச்சகத்துக்கு 9ஆம் இடம் கடகம். அது உங்கள் தாத்தா. தாத்தாவுக்கு 9ஆம் இடம் எதுங்கய்யா? மீனம் தானே? தாத்தாவுடைய அப்பா தான் நீங்கள். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இதெல்லாம் எனக்கு வரல, எங்கள் தாத்தன் செஞ்ச பாவத்தை நான் அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க. அதில் உங்களுக்கு அந்த இது ஒரு இதாக போயிடும். நான் பாவம் செய்யலை, நான் புண்ணியம் தான் செஞ்சுக்கிட்டு வரேன், எங்கள் தாத்தா செஞ்ச பாவத்தை நான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க. எந்த ஒரு கஷ்டமும் நம்மளை சூழாது இல்லைங்களா? ஏன் நமக்கு இப்போ கஷ்டமாக இருக்கேன்னா நம்ம கஷ்டப்படல, நம்ம தாத்தாவுடைய அப்பா செஞ்ச பாவத்தை நம்ம அனுபவிக்கிறோன்னு பெருசு எடுத்துக்கிட்டாவே அந்த வந்ததெல்லாம் மறைஞ்சு போயிடும். எப்படி இதாக இருக்குங்களா? அதே மாதிரி ஒரு லக்னமும் ஆண் ராசியாக இருந்து, ராசியும் ஆண் ராசியாக இருந்தால் சரித்திரம் படைப்பார்கள்னு எழுதி கொடுங்க வர்ற ஜோதிடர்களுக்கு, ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு. மிதுன லக்னம் ஜெயலலிதா சொன்னீங்களே, அதுவும் ஆண் ராசி. சந்திரன் நிற்கிறது ஆண் ராசி. ஜெயலலிதா அம்மா சரித்திரம் படைத்தார்களா இல்லையா? படித்தாங்கல்ல. அதே மாதிரி கலைஞர் டாக்டர் புரட்சி தலைவர் கும்பலக்கணம், அதுவும் ஆண் ராசி. துலா ராசி, அதுவும் ஆண் ராசி. சரித்திரம் படைத்தாரா இல்லையா? அதே மாதிரி இந்த பெண் ராசியில் இருப்பவர்களும் என்னென்னா சரித்திரம் படைக்க உதவி செய்வார்கள் அர்த்தம். பாருங்க, கலைஞர் கருணாநிதி ஜாதகத்தை சொல்கிறேன். கடக லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் ராகு, 3ல் 1ல் 4ல் சனி பகவான், அது கேந்திர 4ல் சசயோகம், 5ல் குரு, 6ல் 1ல் 7ல் செவ்வாய். லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் உச்சம் இல்லைங்களா? அது கேந்திரமா. 8ல் கேது, 9ல் 1ல் 10ல் புதன், 11ல் சந்திரன் சூரியன், அமாவாசையில் பிறந்தவர், மிருகசீரிஷ நட்சத்திரம் அவர் இல்லைங்களா? 12ல் சுக்கிரன். இதுதான் கலைஞருடைய ஜாதகம். அவர் பிறந்தது பெண் லக்னமாக இருந்தாலும் ராசியும் பெண் ராசியாக இருந்தாலும் சரித்திரம் படைக்க உதவி செஞ்சார். இவர் உதவி செஞ்சு அண்ணாவுக்கு உதவி செஞ்சு அண்ணாவுடைய சீட்டை இவர் தக்க வச்சுக்கிட்டார் இல்லைங்களா? இத்தனையும் இங்கேருந்து நான் சொல்கிறேன். எதையும் புஸ்தகத்தை பார்த்தனா, நோட்டு புஸ்தகத்தை பார்த்தனா, எல்லாம் இங்கேருந்தான் வருது. அவர் 3 யோகம் வாங்கியிருக்காரு. சனி பகவான் 4ஆம் வீட்டில் துலாத்தில் இருக்கிறது சசயோகம், செவ்வாய் 7ல் இருக்கிறது ருஷயோகம், 10ல் புதன் இருக்கிறது பத்திர யோகம். இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் இருக்கக்கூடியவர்கள் சரித்திரம் படைப்பார்கள் அப்படின்னு நம்ம எழுதி கொடுங்க. அவர் சரித்திரம் படைச்சிக்கிட்டு இருந்தாரா இல்லையா? 13 வருஷம் திருவாரூர் தொகுதியில் நின்று ஜெயித்த ஒரே எம்எல்ஏ அவர் ஒருத்தர் தான். இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்தால் கூட அவர் ஞாபகம் இருக்கும், நமக்கு கூட தெரியும் இல்லையா? அப்போல்லாம் ஜெயிக்க முடியுமா? அவருடைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வாங்கினவர். இந்த கடகலக்கணத்துக்காரரெல்லாம் யாரும் வீண் போகலை. இப்போ ஒரு ஆள் வந்தது, அதுவும் கடகலக்கணம் தான். அதுவும் சரித்திரம் படிச்சிருச்சு இல்லை? கடகலக்கணம் யாருடைய இலக்கணம்?
யாருடைய லக்னம்? ஆ ஆ சந்திரனுடைய லக்னம் தான். பட் அது யாருடைய லக்னம்? ராமபிரானுடைய லக்னம் இல்லைங்களா? ராமனர் ஏதாச்சும் தோத்தாரா? ஸ்ரீராமன் சொன்னாலே ஆஞ்சநேயருக்கு அதுதான் பலம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கடகலக்கணத்துக்காரரு ஸ்ரீராமன்னு நீங்கள் எழுதுங்க ஒரு 108 முறை டெய்லி. எப்படியோ அந்த வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஓடி போயிடும். அந்த ஸ்ரீராமுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அந்த கடகலக்கணத்துக்காரரு ராமபிரானுடைய லக்னத்தை வாங்கினவர் அந்த ராமபிரானையும் ஏற்றார். யாரை? எம்ஜி ராமச்சந்திரன் அமைச்சார். ராமன் வந்து இல்லை, அந்த ராமனை ஏற்றார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரால் ஜெயிக்க முடிச்சுதா? சிந்திச்சு பாருங்க. ஜெயிக்க முடிச்சுதா? முடியவே இல்லையே. 3 முறையும் அவரே தானே ஜெயிச்சு வந்தார். அந்த கடகலக்கணத்துக்காரர் ராமபிரானை போற்ற வரைக்கும் அவங்க மென்மேலும் நான் நினச்சிட்டே போய் இல்லைங்களா ஐயா? நீங்கள் என்ன லக்னம் ஐயா? சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் வீடு மேசமா? உங்கள் அப்பாவா? மேசத்துக்கு 9ஆம் இடம் தனுசுவா? அது உங்கள் தாத்தாவுக்கு 9ஆம் இடம் நீங்களா? நீங்கள் சிம்ம லக்னம் வந்துருச்சு இல்லை? தாத்தாவுடைய அப்பா தான் நீங்கள். இது எப்படி பொருந்தி வருது பாருங்கள். 1-9 தான் நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம ஆயுள் வளத்தோடு எல்லாம் நீடோடு இருக்கிறோன்னு சொன்னால் இதுதான் காரணம். நம்ம அவங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் பார்த்து வரோம். அதேமாதிரி இந்த பஞ்சமகா புருஷ யோகம் இருக்கிறது பாருங்கள். அப்துல் கலாம் ஐயா கடக லக்னம். கடக லக்னத்திலே குரு அம்ச யோகம் வந்துருச்சா? 2, 3, 4 வந்து செவ்வாய் சுக்கரன் அவருக்கு துலாத்தில். ருஷக யோகம் மாளவியா யோகம் வந்துருச்சு. 3 யோகம் வந்துருச்சா? 3 யோகம் வந்தானே அவர் இது அமைச்சாரா அமைக்கலையா சொல்லுங்கள். அதே மாதிரி காமராஜர் ஐயாவுக்கு பாருங்கள், அதே கடக லக்னம். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பார் மகரத்தில், அது சசயோகம். 9ஆம் வீட்டில் குரு, 10ஆம் வீட்டு கல்வி செவ்வாய் வந்து கண்ணியில் இருப்பார். அந்த கண்ணியில் இருக்க செவ்வாயை 9ஆம் வீட்டில் குரு பார்ப்பார். 9, 10 கூட தர்ம கர்மாதிபதி யோகம். அவர் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு பழைச்சாரா இல்லையா காமராஜர்? சொல்லுங்கள். முதல்ல நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சரே அவர் தான். அது மாதிரி இந்த பஞ்சமகாபுருஷ யோகம் இருக்குது. தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறவங்களும் வீண் போக மாட்டாங்க. நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு நல்லா வாழ்வாங்கங்கிற நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு ஜாதத்தையும் வந்து பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆயுளை கணிச்சிட்டு திசாபுத்தி எடுத்து கணிங்க. திசாபுத்தி கணித்து திசாபுத்தி என்ன திசை என்ன புத்தி அதை நம்ம நல்ல தீர்க்கமாக ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டு அப்புறமேல அவங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு போகிறோமா நல்லாயிருக்கும். எதுவும் ஃபெயில் போகாது, நல்லாயிருக்கும். இந்த பஞ்சமகா புருஷத்தில் அவ்வளோ பெரிய யோகம் இருக்குது. எனக்கும் ஒரு சிறு யோகம் இருக்குங்காட்டி தான் நானும் எதை அப்படி தத்தி வந்துட்டுருக்கேன். ஏன்னா கும்பலக்கணம் 4லேயே செவ்வாய், அது ருஷயோகம் வந்துடுதுங்களா? 9ல் 1 இல்லை, 10லேயும் 1 இல்லை. லக்னமும் ஆண் ராசி, ராசியும் எனக்கு ஆண் ராசி. கும்பலக்கணம் ஆண் ராசி. சந்திரன் பூரா நட்சத்திரம் தனுசு ராசி, அதுவும் ஆண் ராசி. சரித்திரமாக நான் பெருசாக சரித்திரம் படிக்கலை. 2 பேர்த்துக்கு அரசாங்கத்தில் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். கும்பலக்கணத்துக்கு இயற்கையாகவே மாளவியா யோகம் உண்டு தெரியுமா? 4, 9 கூட சுக்கரன். கும்பலக்கணத்துக்கு 4, 9 கூட சுகபாக்கியாது இது சுக்கரன் இல்லையா? இயற்கையிலேயே மாளவியா யோகம் உண்டு. ஐயாவுடைய சூச்சமெல்லாம் அவ்வளோ நமக்கு தெரியாது. நான் குழந்த மாதிரி இப்போ தான் ஆற்றுல நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறேன். ஐயா கடலில் நீச்சல் அடிக்கிறவரும் நானும் ஒன்றாக முடியுமா? இல்லைங்களா? அப்படி 2 பேர்த்துக்கு அரசு வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன். 3 கோயிலில் அணையா விளக்கு வச்சுருக்கேன். ஒரு மாரியம்மன் கோயிலில் 7000 ரூபா செலவு பண்ணி பித்தாளை வேல் வச்சுருக்கேன். இதுதான் நான் செஞ்ச ஒரு இது. இதை பெருசாக ஒன்றும் செய்யலை. எங்கள் அப்பா வந்துங்க ஒரு கோவிலுக்கு சிலையே செஞ்சு வச்சார். எங்கள் அப்பா மேட்டூரில் காளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயிலுங்கிறதுல காளியம்மன் கோயிலுக்கு ஆண் சிலையே செஞ்சு வச்சு எங்கள் அப்பாவுடைய பேரே மேலே எழுதிட்டார். பவானி நாகப்ப செட்டியார் அப்படின்னு பேரே எழுதிட்டார். அப்படி அப்பா செஞ்ச புண்ணியம் தான் நான் இன்றைக்கி நல்லா இருந்துகிட்ருக்கேன். என்னமோ அந்த ஜோதிடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நமக்கு மூதாதைகளுடைய பிராப்தம் கொஞ்சம் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம இந்த ஜோதிடத்துக்கு வர முடியும். எங்கள் மாமா வந்து தாய் மாமா, எங்கள் அம்மாவுடைய அண்ணன், கூட பிறந்த அண்ணன் ஜோதிடர். அந்த ஜோதிடர் புஸ்தகமும் எனக்கு எங்கள் மாமா பையன் கொடுத்தாரு. அவர் ஜோதிடரும் மட்டும் இல்லாமல் மாந்திரிகமும் செய்வார். அதனுடைய இது வந்து அப்படியே எனக்கு வந்து ஒட்டிச்சு. அவர் 5 வருஷம் ஒரு பொண்ணுக்கு குழந்தையே இல்லை.
குழந்த 4 குழந்த பிறந்து போகிறோம் செத்து போச்சு. அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கட்டலான்னு அவங்க மாமியாக்காரி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து எங்கள் அம்மாகிட்ட சொல்லிவிட்டு அழுகுது. ஏன்னா எங்கள் மாமங்கிட்ட எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஆனால் யாராருக்கா என்னென்னமோ செய்கிறிய, இந்த பொண்ணுக்கு ஒன்று ஏதோ ஒன்று செஞ்சுடணும். 4 குழந்தை செத்து போச்சுன்னா ஒன்றா வயிற்றில் செத்து பிறக்குது, இல்லைன்னா பிறந்து சாகுது, இப்படியே இருக்கு. ஒரு சின்ன தாய்த்து தங்க தாய்த்து வாங்கி தருவாரா அப்படின்னு கேட்டாங்க. வாங்கி அப்போ பவுன் 100 ரூபா. சரி வாங்கி தர சொல்கிறாங்கண்ணான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்து, இத்தினோடு தாய்த்து தான், ஒரு 3/4 இன்ச்சு தாய்த்து. அது என்னென்னமோ செஞ்சு கொண்டாந்து அதில் போட்டு கொடுத்தாரு. கொடுத்து அதை கட்டு அந்த மாதமே கருத்தரித்து அடுத்த வருஷம் அற்புதமான பையன். அப்படி மாந்திரிகமும் செய்வார். அந்த மாந்திரிகமெல்லாம் எனக்கு வரல. ஜாதகம் அவருடைய ஜாதகம் எனக்கு கொஞ்சம் வந்து தொட்டுக்குச்சு. அதனால் அப்படி இருக்கு. அவரெல்லாம் மிகப்பெரிய ஒரு பஸ்ஸு ஓனருக்கே போய் சொல்லி பஸ்ஸு போக்குவரத்து சேலம் டு மேட்டூர் பஸ்ஸு, அது பஸ்ஸு பேர் சொர்ணாம்பிகை, இன்றைக்கி இன்னும் ஓடிட்டுருக்குது. அவர் முதலாளிக்கு போய் ஜாதகம் பார்த்தார். ஜாதகம் பார்த்து சொன்னதில் சூப்பராக இருக்கியா, இனிமேல் நீ மேட்டூர்லேருந்து வர்றதுனா அந்த பாஸ் தரேன்னு சொல்லி பாஸ் எழுதி கொடுத்துட்டாரு. அப்படி சொல்கிறதெல்லாம் அக்யூரேட்டாக சொல்லுவார். அது மாதிரி ஜாதகங்கிறது பொய் இல்லை. இந்த புலிப்பாணி பாடல் அத்தனை எப்படி ஒத்து வருதுன்னு பாருங்கள். இந்த புலிப்பாணி பாடல் எடுத்து சொல்லுங்கள், நல்லா இருக்கும். நம்ம பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு வாழ முடியும். வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு பயமுறுத்தாதீங்க. 8ல் செவ்வாய் அப்படி இருக்குது இப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. அந்த 8ல் செவ்வாய் இருந்தாலும் கூட அது 8ல் செவ்வாய்னா அம்மா ஸ்தானம் 4ஆம் வீட்டுக்கு அது எந்த வீடு? 4ஆம் வீட்டுக்கு அது எத்தனை வீடு? 5ஆம் வீடு. 4ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீடில் அம்மாவுடைய பூர்வீக அப்பனுடைய சொத்து கிடைக்கும். அதில் நமக்கு 8, நம்ம அம்மாவுக்கு அது 5. அம்மாவுடைய பூர்வீக சொத்து ஏதாச்சும் நமக்கு கிடைக்கும், அம்மாவுக்கு கிடைக்கும். அது அம்மா கிடைச்சா நமக்கு வரும் இல்லையா? 8ல் இருக்க மோசம்னா நம்ம பேசக்கூடாது. 8ல் இருக்கிறதா 8லேருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பார்ல, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருல, அது யார் என்ன கிரகம் அப்படிங்கிற நம்ம சிந்தித்து பேசினாலே போதும். இன்னும் நிறைய பேர் பேச இருக்கிறதுனால ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்ம செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் தலைவர் நிறுவனமான மரியாதைக்குரிய பிரகாஷ் ஐயா அவருக்கு நன்றியினை சொல்லி, என்னுடைய பேர் பவானி தனக்கோடி. என் செல் நம்பர் 95 14 72 80 51. 95 14 72 80 51. பவானி தனக்கோடி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அற்புதமான கருத்துக்களை வழங்கிய நமது ஐயா தனக்கோடி அவர்களை செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.